மருதாணி செடிக்கு சீதை கொடுத்த வரம். அசோக வனம பசுமையுடன் நிறைந்த அழகான இடம். அங்கிருந்த மருதாணி செடிகள் காற்றில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தன. அதே இடத்தில் இராவணனால் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் சீதாதேவி. அப்போது மருதாணி செடி தனது கிளைகளை அசைத்து சீதைக்கு ஆறுதல் அளித்தது. இராவணனை வென்று ஸ்ரீராமர் அசோக வனத்துக்குள் வந்தார். சீதையை மீட்டுக் கொண்டு போக வந்தபோது சீதாதேவி ராமரிடம் கூறினாள், என் துயரமான நாட்களில் எனக்கு ஆறுதல் அளித்த இந்த மருதாணி செடிக்கு நாமும் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். அவள் மருதாணி செடியை நோக்கி கேட்டாள், மருதாணியே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? மருதாணி செடி மெதுவாக அசைந்தது. அதன் குரல் பாசமாக ஒலித்தது, எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அம்மா. என்று உன் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சிதான் எங்களுக்கு சிறந்த வரம். உன்னைப் போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே அதுவே எங்களுக்கு பெரும் சந்தோஷம். மருதாணி செடியின் அந்த உயர்ந்த மனதைக் கண்டு சீதாதேவி மகிழ்ந்தாள். அவள் ஆசீர்வதித்து கூறினாள், மருதாணியே, உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அந்த நாளிலிருந்து மருதாணி ஒரு புனிதச் செடியாக ஆனது. என்றும் பெண்கள் மருதாணி பூசும் ஒவ்வொரு முறையும் அந்த சீதையின் வரம் நம் வாழ்வில் நன்மை மற்றும் மகிழ்ச்சி தருகிறது.